எல்லாருக்கும் வணக்கம். ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செய்தி லைவ் ரியாக்ஷன் வீடியோ. செய்தி லைவ் ரியாக்ஷன் வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம வேற லைவ் பார்த்துன்னு இருந்தோம், இப்போ இன்னொரு லைவுக்கு வந்துட்டோம். அது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னோட அண்ணன், என்னோட தளபதி, அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ போகிறதுனே முடிவு பண்ணிட்டீங்களா? அதுவும் எதில் அப்படின்னா, செய்தி ரியாக்ஷனில் ஒன்றா ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணி அந்த ஒரு ப்ராசஸாக ஒன்று ரெடி பண்ணி நம்ம அதை தான் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். அதனால் ஆரம்பிக்கலாமா? வாங்க ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு போகலாம். It is destined that it has to get released after he becomes Chief Minister with that title card. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் ப்ரொடியூசர் வந்து சீஃப் மினிஸ்டராக டைட்டில் கால் ரெடி ஆகின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு ரியாக்ஷனு. அந்த ரியாக்ஷன் எப்படி நம்ம போட்டுனுக்குறோன்னும் போது இன்னும் ஒரு ரியாக்ஷன் மாரி தான் நம்மளுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அதான் இன்னொரு வீடியோ ஒன்று வந்திருக்கும். அது இன்னொரு வீடியோட நிறைய சொல்லி நான் தெரியுமா, இப்பயே படத்தை விட்டிங்கன்னா தளபதி விஜய்னு வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம் விட்டிங்கன்னா முதலமைச்சர் விஜய்ன்னு தான் வரும். அதுதான் இப்போ இங்கே நடந்துக்குது. கூடிய சீக்கிரம் வருன்ட்டு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நினைக்கிறேன் வந்துடும், அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டேய் யாராவது சிஎம் ஆக்கி தொலைக்கடா. டெய்லி நியூஸ் பார்த்து பார்த்து கனவுல கூட டிவிக்கு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வருதுடா. பின்ன வராம ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன நடக்கணும்ட்டு நியூஸில் வந்துனே இருக்குது. ஓ இது இப்போ எப்போ வந்த நியூஸு, இல்லை இது இன்னைக்கு வந்ததா, இல்லை நேற்று வந்ததா, இல்லை ஒரு வருஷம் கழிச்சு போட்ட நியூஸா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இருந்தும் நம்மளுக்கு ஒரு இது தானே, சீக்கிரமா ஆகுங்கடா, அதுக்கு தானே வெயிட் பண்ணுறோம். உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேற நியூஸ் அதை பார்க்க வச்சு நிறைய பேர் வேற ஒரு லைவே விட்டானுங்க, ஐபிஎல்லே விட்டானுங்க ஒரு ஐடியா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கனவுல வருதா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். நிம்மதியா இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ஜியோ ஹாட்ஸ்டார்னு சுத்திட்டு இருந்த என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் பாலிமர் புதிய தலைமுறை தந்தின்னு சுத்த விட்டானுங்க. வேற என்ன பண்றது, அதை தானே பண்ணி ஆகணும். ஏன்னா அண்ணா தானே சொல்லிக்கிறாரு. இன்ஸ்டாகிராம் தானே மெயின். எல்லாம் ஒரு அப்டேட் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு, அது உண்மையா போயான்னு தெரியாம டக்கு டக்குன்னு வந்துனே இருக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் ஃபேஸ்புக், ஜியோ ஹாட்ஸ்டார், அது ஜியோ ஹாட்ஸ்டார் கிரிக்கெட் மட்டும் லைவ்ல. ஆனால் அந்த லைவை நம்ம எங்கே பார்க்குறோம்? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வேற நியூஸ் லைவ் தான் பார்க்குறோம். எந்த நியூஸில் என்ன போடுறாங்கன்னே தெரியாது, அதுதான் போடுறாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் பாலிமர் புதிய தலைமுறை தந்தின்னு சுத்த விட்டானுங்க ஒரு அடியா சுத்த விட்டானுங்க. இல்லை புரியல. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். யாரா அவன் தாவக 10 தொகுதி ஜெயிச்சுட்டா அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னது? அவன் மட்டுமா சொன்னாங்க, வரவெல்லாம் சொன்னான். வேற யாரு? நான் தான் இருந்தோம். அது அப்படிதான் இப்படிதான் அப்படியா. அதுவே தோத்து இருந்தா என்ன ஆட்டம் ஆடினடா. இந்த வாய் அப்படி பேசுமா? நான் ரொம்ப ஒரு 10 தொகுதினா ஒருத்தர் 2 தொகுதிலாம் சொன்னான். இப்ப எங்க 10க்கு 110ன்ற மாதிரி தானே வந்துச்சு எல்லாருக்கும். சாம்பார் ஆப்பு எனக்கு. இப்போ நம்ம கடைசியா ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். டேய் தேவா, நான் நியூஸ் சேனலுக்கு அடிமை ஆயிட்டேன்டா. சத்தியமா சொல்றேங்க, இந்த ஒரு போஸ்டரை வச்சு ஏகப்பட்ட ரியாக்ஷன் வீடியோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மீம்ஸ் போட்டு தள்ளுவாங்க. ஜோக் இல்லையா?
டேய் தேவா, நான் நியூஸ் சேனலுக்கு அடிமை ஆயிட்டேன். பின்ன ஆகிதானே ஆகணும், வேற என்ன பண்றது? என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. அடிமை ஆயிட்டேன் நியூஸ் சேனலுக்கு. அவ்வளோதான். இப்போ கிரிக்கெட்லாம் யார் பார்ப்பாங்கன்னு ஆனால் எல்லாரும் பார்ப்பாங்க. நானே தானே பார்ப்பேன் கிரிக்கெட்டு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அரசியல் முடித்து விட்டு நேராக கிரிக்கெட்டுக்கு சென்று விடும். ஆனால் கிரிக்கெட் பார்த்துனுமே அது கூட அப்படியே மண்டிகளை ஓடும். வேற என்ன லைவ் ஓடணுக்கும், வேற எங்கே போகிறாரு அண்ணன் அப்படின்னு நம்ம மண்டிகள் அப்படியே ஓடினே இருக்கும். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. ஆனா மாற்றம் வரும்னு தெரியும். ஆனா இப்படி மக்கள் எல்லாரும் அசம்பலை லைவ் பார்க்குற அளவுக்கு மாற்றம் வரும்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எனக்கு என்ன சொல்றதுங்க தெரியலங்க. இதுக்கப்புறம் எல்லா சேனல்லையும் இதுக்கப்புறம் லைவ் வந்துனே இருக்கும். ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. சட்டப்பேரவையிலும் சரி, ஒவ்வொரு இடத்துக்கும் சரி அந்த லைவ் வந்துனே இருக்கும். இதுக்கப்புறம் கிரிக்கெட் லைவும் முடிஞ்சிடும். அந்த லைவ் முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் லைவ், அந்த லைவ் இல்லைன்னா கூட இந்த லைவ் எல்லாரும் அதை மறந்துட்டு எல்லாம் இந்த லைவுக்கு சேனலுக்கு எல்லாம் வந்துருவாங்க. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா ஒரு படம் மாரி ஓடுனே இருக்குது. என்ன நடக்க போகுது அடுத்த நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு விஷயம். லைவ்ல பார்த்தாலும் நல்லா இருக்குது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, நான் இல்லையடா அந்த இடத்துல, அந்த சட்டசபையில் நான் இருந்துருவேன் மேடம் அண்ணன் கூட அப்படின்னு நம்மளாம் மண்டைக்குள்ள ஓடும். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? எனக்கும் ஒரு நேரத்தில் ஓடும் அந்த எண்ணத்தோடு உங்ககிட்ட கடைசியாக ஒரு விஷயத்த நான் சொல்லி வச்சுக்கிறேன். பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதுக்கு நீ முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதை சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.